இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலே மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். நாம் வேதாகமத்திலே பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகளை குறித்து அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எப்படியாய் வெளிப்படுகிறார், அவர்களை கர்த்தர் எப்படி தன்னுடைய சித்தத்திலே நடத்துகிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்கிறோம். இந்த நாளிலும் நாம் வேதத்தில் பிறந்த ஒரு குழந்தை மோசேங்கிற குழந்தையை பற்றி நாம் தியானிக்கலாம். இது நாம் எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த சரித்திரம். யாத்ராகம் 2வது அதிகாரத்திலே அவருடைய பிறப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மோசே அந்த லேவின் கோத்திரத்திலே பிறக்கிறார். லேவின் குடும்பத்தாரில் அவனுடைய அவன் பிறக்கிற அந்த சூழ்நிலையானது, அந்த நேரத்தில் பிறக்கிற எந்த ஆண் பிள்ளை ஆனாலும் நதியிலே போடப்பட வேண்டும். ஆண் பிள்ளை ஆனால் அது உயிரோடு இருக்கல் ஆகாது என்று சொல்லப்பட்ட அந்த காலகட்டத்திலே அந்த லேவி குடும்பத்திலே மோசே பிறக்கிறார். இப்போ இவர் பிறந்த பிறகு இவருடைய தாய் தகப்பன்மார் உடனே எடுத்துக்கொண்டு நதியிலே போட்டு விடவில்லை. இந்த மோசேங்கிற குழந்தையை பாதுகாக்கிறார்கள். 3 மாதம் வரைக்கும் வீட்டிலே மறைத்து வைத்து பாதுகாக்கிறார்கள். சட்டம் கடுமையா இருக்கிறது. அவர்களால் அதற்கு மேலே பிள்ளையை வீட்டிலே ஒளித்து வைத்திருக்க முடியவில்லை. அப்பொழுது அந்த தாயானவள் ஒரு நாணல் பெட்டியை செய்து அதற்கு கீழ் பூசி அவர் ரொம்ப பத்திரமா அந்த நாணல் பெட்டிக்குள்ளே மோசேங்கிற குழந்தையை வைத்து நதியிலே கொண்டு போய் விடுகிறார். அதன் பின்பு அந்த நதியிலே ஸ்நானம் பண்ண வந்த பார்வோனுடைய குமாரத்தி அந்த குழந்தையை கண்டெடுத்து அந்த குழந்தையின் மேல் மனதுருக்கம் கொண்டு, அது அழகுள்ள பிள்ளையா இருந்தபடினால தனக்கு குமாரனாக வளர்க்கும்படி அவள் எடுத்துக்கொண்டு செல்கிறார். பால் கொடுக்கும்படியாக இந்த மோசையின் தமக்கை அங்கே தூரத்துல நின்று இந்த பார்வோன் குமாரத்தி குழந்தையை எடுத்துக்கொண்டு செல்கிறதை பார்க்கும் பொழுது பின்னாகவே போய் இதை வளர்க்கும்படிக்கு நான் ஒரு தாயை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறேன்னு சொல்லி தன்னுடைய தாயாரையே அந்த இடத்திற்கு அழைத்து செல்கிறது. இதெல்லாம் நாம் அறிந்திருக்கிற சம்பவம். இப்போ இந்த மோசேங்கிற குழந்தையும் ஒரு தனித்தன்மையோடு வளர்கிற ஒரு குழந்தை. இந்த குழந்தையை குறித்தும் தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நாம் ஆதியிலிருந்து ஆதாமிலிருந்து ஆரம்பிச்சு இந்த ஜெனரேஷன், இந்த சந்ததியாக கர்த்தர் எப்படி மனுக்குலத்தை காப்பாற்றி வருகிறார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்து வருகிறோம். அப்படியே போயிட்டு அப்படியே அந்த சந்ததி அப்படியே போயிட்டே இருந்தாதான் கடைசி அந்த சந்ததியில இயேசு கிறிஸ்து வருகிறார். இயேசு கிறிஸ்துடைய சந்ததியில நாம் எல்லாரும் இணைக்கப்படுகிறோம். இந்த முழு உலகமும் இந்த இதுல இயங்கி கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த கட்டத்துல மோசே பிறக்கிறார். மோசே பிறக்கும் பொழுது அவர் அந்த இடத்துல பாதுகாக்கப்படுகிறார். அப்ப இந்த மீட்பின் திட்டத்துல இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனுடைய அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க, இவர்களை மீட்டு வெளியே கொண்டு வரும்படி மோசையை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்தவராய் அவனை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீட்பனாக ரட்சகனாக எழும்ப பண்ணுகிறவராய் அவரை இந்த உலகத்துக்குள்ளே பிறக்க செய்திருக்கிறார். பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒருவேளை அது பெரிய திட்டமா இருக்கலாம் அல்லது சாதாரணமானதா இருக்கலாம். சில குழந்தைகள் சரித்திரம் படைக்கிறார்கள். சில குழந்தைகள், உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான குழந்தைகள் பிறக்கிறார்கள், வளர்கிறார்கள். சிலர் சரித்திரம் படைக்கிறார்கள், சிலர் சாதனை படைக்கிறார்கள், சிலர் கருவிலேயே அழிந்து போகிறார்கள், சிலர் பிறந்தாலும் பிரயோஜனம் இல்லாமல் வாழ்கிறார்கள், பிரயோஜனம் இல்லாமல் மறைந்தும் போகிறார்கள். இப்படியெல்லாம் ஒவ்வொரு பிள்ளையை குறித்த ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கிறது. அது நல்லவர்களா இருக்கலாம், கெட்டவர்களா இருக்கலாம், சாதனையாளர்களா இருக்கலாம், இல்லை சாதனை படைக்கிற தன்மை இல்லாதவர்களாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்தன்மை இருக்கிறது. ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த உலகத்துல ஒரு திட்டம் இருக்கிறது. அப்படித்தான் மோசேங்கிற குழந்தையின் மேலே தேவன் ஒரு திட்டம், மீட்பின் திட்டத்தை வைத்திருந்தார். பார்வோனின் அடிமைத்தனத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்க வேண்டும். இந்த மீட்பின் திட்டத்தில பிறந்த குழந்தையை எப்படியாகிலும் இந்த குழந்தை இல்லாமல் செய்து விட வேண்டும் என்று சாத்தான் ஒரு பக்கம் போராடுகிறான். அப்போ அவ்வளவு போராட்டத்துக்கு மத்தியில இந்த பிள்ளையுடைய உயிரை காப்பாற்றி இந்த பிள்ளையை வளர்த்து கொண்டு வருகிறார்கள். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிட முடியும்? குழந்தையை பெற்றெடுக்கிறதுல இருந்து பிள்ளைய வளர்க்கறதுல இருந்து ஒரு காரியத்துக்கும் நான் போராடி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்களா? எந்த பெற்றோராது அப்படி நினைத்து கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளையை குறித்து தேவன் மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த மிகப்பெரிய திட்டம் நிறைவேற கூடாதபடிக்கு அதற்கு விரோதமாக என்றைக்குமே சாத்தான்
ஒரு மிகப்பெரிய அழைப்பு இருக்கிற, மிகப்பெரிய தரிசனம் இருக்கிற, அந்த தரிசனத்தை பெற்ற பிள்ளைகளுக்கு எதிராக அவன் போராடுகிறதிலே அவன் கில்லாடியா இருக்கிறான். அவன் அதுல அந்த கவனமா இருக்கிறான். அவர்களை அழித்து விடும்படியாய், திரள் கூட்ட ஜனங்களின் மீட்புக்கு காரணமா இருக்க போகிற பிள்ளைகளை கருவிலே அழிக்கும்படியாய், அல்லது பிறந்த உடனே அழித்து விடும்படியாய், அல்லது வளர விடாமல் தடுக்கும்படியாய், ஏதோ ஒரு கட்டத்திலே அவர்களை அழித்து விடும்படியாய் இந்த பிசாசானவன் மிகவும் ஒரு கவனமாக போராடுகிறதை நாம் இந்த காரியத்திலே நாம் அறிய முடியும். ஆனால் தேவன் அப்படி விட்டு விடுகிறவர் அல்ல. அவர் வைத்திருக்கிற திட்டத்தை, அவர் வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். இந்த மீட்பின் திட்டத்திலே இந்த தாய அந்த குழந்தையை பாதுகாக்கிறாங்க. அவங்க அக்கா மூலமா அந்த குழந்தை பாதுகாக்கப்படுகிறது. பார்வோனின் குமாரத்தையே அதை எடுத்து வளர்த்து அதை பாதுகாக்கிறாங்க. கர்த்தர் எந்த குழந்தையை கொண்டு மிகப்பெரிய காரியத்தை செய்யணும்னு திட்டம் வச்சிருக்கிறாரோ, சாத்தான் அதற்கு விரோதமாக எத்தனை பெரிய திட்டம் தீட்டினாலும் அதற்கு மத்தியிலே தேவன் அவர்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு அநேகம் பேரை எழுப்புகிறார். அவர் எப்படியாயிலும் அந்த குழந்தையை காப்பாற்றி அவர்களை வளர்த்து அவர் என்ன நோக்கத்திற்காக அதை உருவாக்கினாரோ அதையும் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். இந்த மீட்பின் திட்டத்திலே, மக்களை விடுவிக்கிற இந்த இரட்சகனாக இவரை எழும்ப வேண்டிய திட்டத்திலே அவனை சகல சாஸ்திரங்களிலும் கற்று தேர்ச்சி அடை செய்ய வேண்டும். ஆகவே ஆண்டவர் அவனை எகிப்து தேசத்தின் அரண்மனையிலே வைத்து வளர்க்கிறார். இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட என் கைக்குள்ள வச்சு வளர்க்க முடியல, என் பிள்ளை ஏதோ ஒரு சூழ்நிலையில வளருது அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்களா இருந்தா, எந்த காரியத்திலே திறமையும் தைரியம் உள்ளவனாய் பிள்ளை வளர வேண்டுமோ அந்த இடத்துல பிள்ளையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் என்ன திட்டம் வைத்திருக்க, இந்த மீட்பின் திட்டத்திற்காக அவனை எகிப்தின் சகல சாஸ்திரங்களிலும் சகல காரியங்களிலும் வல்லமை உள்ளவனாக பராக்கிரமசாலியாக தேவன் உருவாக்கினார். அது போலவே நம்முடைய பிள்ளைகளை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதற்கு தக்க அவனை ஒரு கல்லூரியில வைத்திருக்கிறார், அதற்கு தக்க ஒரு ஹாஸ்டலில வைத்திருக்கிறார். பிள்ளைகள் எந்த அளவுக்கு திறமையோடு தாளந்தோடு வளர்ந்து நாளையத்தின சந்ததியை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வேண்டுமோ, அதற்கு அவர்கள் எவைகளையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எதிலையெல்லாம் தேர்ச்சி அடைய வேண்டுமோ, அதற்கேற்ற சூழ்நிலைக்குள்ளாக, அதற்கேற்ற குடும்பத்திற்குள்ளாக, அதற்கேற்ற நிறுவனத்திற்குள்ளாக, அதற்கேற்ற வேலை ஸ்தலங்களுக்குள்ளாக தேவன் வைத்து அவர்களை உருவாக்குகிறார். ஆகவே இந்த இடத்துல மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றுகிற தேவனாக நாம் பார்க்க முடியும். அந்த குழந்தையை வைத்து அல்ல, அந்த குழந்தையை குறித்து வைத்து திட்டத்தை வைத்த தேவனை நாம் பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய மீட்பின் திட்டத்தை வைத்த தேவன் நம்மை குறித்தும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அதை அவர் நிறைவேற்ற போதுமானவராயிருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. வேறு விதவிதமான சூழ்நிலைகளில் எங்க பிள்ளைங்க வளர்றாங்க ஆண்டவரே, எங்கெங்கயோ தங்கி இருந்து படிக்கிறாங்க, எங்கெங்கயோ வேலை செய்வதற்காக தங்கி இருக்கிறாங்க. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவரே, அவர்களை குறித்து நீங்க வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீங்க. அதற்கு விரோதமாய் பிசாசு எழுப்புற காரியங்கள் ஒன்றும் ஜெயிக்க முடியாது என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால அறிக்கை எடுக்கிறோம். பிள்ளைகள் வெற்றி சிறந்து இருப்பார்கள். நாங்களும் எங்களை குறித்து ஆண்டவரே, நீங்க என்ன நோக்கத்தை இந்த உலகத்துல அனுப்புனீங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்கிறவர்களா எங்களுக்கு நீங்க உதவி செய்ய போதுமானவரா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், துதி கனம் மகிமை உமக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.